உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அதான் ரிஷபராசினியர்கள் ரொம்ப அருமையா இருக்கு இந்த வருஷம். இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத வழியா இருக்கும். அது இல்லாமல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீஷ நட்சத்திரம். கிருத்திகை ரோகிணி, அதுவும் மிருகசீஷம், கிருத்திகை ரோகிணி, இது ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய பலன் காத்திருக்கு. எதிர்பார்க்காத பலன். புது வீடுகள் வாங்குவாங்க, புது இடத்துக்கு பயணம் பண்ணுவாங்க, வெளிநாட்டு பயணங்கள் எந்த தடை இல்லாமல் கொடுக்கும். அது இல்லாமல் பண வரவுகள் அளவுக்கு மிஞ்சி இருக்கும். நான் சொன்ன மாதிரியா ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கலை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், எல்லாமே இந்த பியூட்டி பார்லர் வழிகள், இவங்கெல்லாம் ஒரு புது டெக்னாலஜி, புது வழி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இது. பேச சம்மந்தப்பட்டது, மருத்துவத்துறையில் இருக்கவங்க, மருத்துவ டாக்டர்களுக்கு இதெல்லாம் செயல்பாடுகள் நல்ல ஒரு பலனை ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு ரிஷபராசிக்கு. அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து வரவுகள் நல்லா இருக்கும். அதாவது தொடங்கிய உடனே, ஜான்வரி தொடங்கிய உடனே இவங்களுக்கு ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. இந்த ஜான்வரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் வரைக்கும் நல்ல பலன் வரும். ஆனால் சனி மாறினதே திரும்ப பெரிய ப்ரமோஷன் கொடுத்துருவான். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி வரார். பெரிய பலன் காத்திருக்கு. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான பலன் இவங்களுக்கு வந்து மே மாதம் குரு மாறுது. குரு 2ஆம் இடத்துக்கு போகிறது. வாக்குஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. அதாவது எந்த தொழிலையோ, அதாவது ஷேர் மார்க்கெட்லேயோ, எந்த இடத்துலையோ, இல்லைன்னா கெமிக்கல்லையோ, இல்லைன்னா புது ப்ராஜெக்ட்லையோ அவங்க போடுற பணங்கள் பெரிய அளவில் வந்துடும். எதிர்பார்க்காத பணங்களை வந்து ஈட்டக்கூடிய அளவுக்கு அவங்க வந்துடுவாங்க. அதே நேரத்தில் நல்ல வழிகள் காட்டும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல வந்து கேது உட்கார்றாரு. ஸோ 4ஆம் இடத்துல வந்து சிம்மத்தில் கேது வரும். அம்மா சம்மந்தப்பட்ட உறவுகள், அம்மாவுக்கு சில உடல் பாதைகள், சில அவங்களுக்கு உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டு சில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அப்பாவோட பலங்கள் ஏற்பட்டு அப்பா சில உதவிகள், பணங்கள், வழிகள் எல்லாம் செய்யக்கூடிய நிலைமைகள் ஏற்படக்கூடிய நிலைமைகளுக்கு வரும். இல்லை பழைய இடங்கள் வர வேண்டியது, அந்த இடங்கள் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். புது வீடு, புது வாசல் ஏற்படும். அது இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பதவிகள் உயர்வு கிடைக்கும். அங்கேயே வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பேர் வேலை விட்டு போனாலும் அவங்க வேலை வழி வராது. அது பிரச்சனை இல்லாமல் போகும். ஆனால் பாதகமாக இருக்கிறது 6ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும். இந்த 2 மாதம் வரவுகள் தடையாயிடும், செலவுகள் அதிகமாகும். எதிர்பார்க்காத செலவுகள் வந்து கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த 7ஆம் மாதத்துக்கு அப்புறம் பெரிய பலன் 9ஆம் மாதம் வரைக்குமே ஒரு வழியாக இருக்குது. 9ஆம் மாதம் வரும் 12ஆம் மாதம் வரைக்கும் ஒரு விதமான வழிகள் போகும். அப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக விரயங்கள், செலவுகள் ஏற்படுறத அது மெதுவாக அதை எப்படி நம்ம அதை பக்குவத்தோடு போகணுமோ, செயல் பண்ணுமோ, அந்த செயல்கள்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் மிகப்பெரிய விஷயம், ரிஷபத்துக்கு இந்த வருஷம்தான் யோகம். இது வரைக்கும் யோகம் வராத இந்த ரிஷபத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாங்க. புது வாழ்விக்க, புது வழி. அது இல்லாமல் கல்வித்துறையில் மேன்மைப்படுவாங்க. பசங்க கல்வித்துறையில் எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாடங்கள் அவங்களுக்கு கிடைக்க, சப்போஸ் நீட்டில் எழுதினால கிடைச்சிரும். அதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய பாஸ் ஆகி அதுக்கான வழி பண்ணி நல்லபடியாக ஆவாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இவங்க சிவனோட வழிபாடு பண்ணுறது தான் நல்லது. சிவன் கோயில் போகிறதுக்கு நல்லது. பிரதோஷ வழிபாடில் தேன் கொடுங்க அபிஷேகத்துக்கு, பாலும் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் எங்கே வந்து இவங்க வந்து பெருமாள் படுத்து இருக்காரோ, அதாவது சுக்கிரனுக்கோட வீடு படுத்து இருக்கக்கூடிய வீடு, ஒரு லாட்ரி கூட அடிக்கலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி வர்றதுனால ஒரு லாட்ரி, ஒரு பெரிய யோகம், ஒரு பெரிய லாட்ரி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இவங்க வந்து இந்த பெருமாள் படுத்திருக்க முடியாது. அதாவது அனந்த சைனமாக இருக்கிறோம், அனந்த பத்மசாமி கோயில், அப்படி இல்லைன்னா ஸ்ரீரங்கம் சம்மந்தப்பட்ட இடங்கள், இதெல்லாம் போய் அவங்க அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இன்னும் யோகத்தை வளர்த்துக்கலாம். அது இல்லாமல் ஒரு படிப்பு படிக்கணும், இன்னொன்று ஒரு சின்ன ஒரு கோர்ஸ் பண்ணணுன்னா அந்த கோர்ஸும் அங்கே முடிப்பாங்க. மருத்துவத்தில் ஒரு கோர்ஸ் படித்து அதை செயல் பண்ண நினைப்பாங்க. இல்லை லேசர் சம்மந்தப்பட்ட படிக்கணும், அதை புதுசாக எடுத்து செய்வாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி எடுத்து போது இவங்களை முன்னோக்கி எடுத்து போகிறதுக்கு புஷ் பண்ணும் அது. ஸோ இந்த கிரகங்கள் இவங்க எல்லாருமே புஷ் பண்ணி ஒரு பார்ட்டுக்கு தூக்கின்னு போகிற அளவுக்கு இந்த கிரகச்சாரங்கள் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் வருமானத்தில் அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய நிலையாக இந்த ரிஷபராசி அமைஞ்சிருக்கு. அதனால் மிகப்பெரிய பலன் இது உங்களுக்கு காத்திருக்குன்றதை சொல்கிறேன். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.